ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 16/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஃபாலோ நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ நம்ம போன டைம் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? 52 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். சில பேர் வந்து நம்ம வின்னிங் வந்ததுக்கப்புறம் வின்னிங் அப்படிங்கிற இது சொன்னோம் அப்படின்னா எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்த 52 வந்தப்பயே 02ன்னு சொல்லி வந்தப்போ இந்த 3 பேரில் இந்த 82, 94, 39 நமக்கு பேர் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 64 நம்ம பர்டிகுலராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. இந்த 465 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பர்டிகுலராக என்றைக்குன்னு தெரியல. சரிங்களா? அந்த 465 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். தயவுசெய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க பேட்டர்ன் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கிராஸாக பாருங்கள். ரெண்டு நாள் அதாவது 2 மாதம் கேப் விட்டு 677, திரும்ப 2 மாதம் கேப் விட்டு 706, திரும்ப 2 மாதம் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 137. சரிங்களா? இந்த 137 அப்படி நம்பருக்கு நமக்கு ஏசி 17 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு இந்த 17க்கு க்ளூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் நமக்கு க்ளூ நம்பர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 617க்கு பாருங்கள் 76. சரிங்களா? 76க்கு நமக்கு 706 அப்படின்னு சொல்லியிருக்கு. 706க்கு நமக்கு எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே நமக்கு க்ளூ நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? க்ளூ நம்பரு 706க்கு நீங்கள் அந்த 5 எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 5 எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா 07 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே நமக்கு நான் இதை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏசி கரெக்டாக வருது. சரிங்களா? ஏசி 76க்கு 76, இங்கேயும் ஏசி 17க்கு 17. ஸோ இங்கே நமக்கு க்ளூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 5ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? ஏசி 76க்கு 76. இப்போ மறுபடியும் நம்ம க்ளூ நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நமக்கு சி போர்டு ஒரே ஒரு 5 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஏசி 00 அப்படி நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே நேருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஏசிக்கு ஏசி, ஏசி நம்பருக்கு ஏசி, ஏசிக்கு ஏசி, இங்கேயும் நமக்கு ஏசிக்கு ஏசி அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு ஏசி 00 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பி போர்டு மட்டும் கவனித்து பாருங்கள். சரிங்களா? பி போர்டு மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 8, 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 8, 6 அப்படி நம்பர் இருக்குது. நமக்கு கேப்பில் ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? 8, 6ன்னு சொல்லியிருக்கு. கேப்பில் நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது. அந்த 7ஆம் நம்பர் அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 7ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 070 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? 070. சரிங்களா? 070 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 070ன்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா டி போர்டில், சரிங்களா? டி போர்டில் நம்பர் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா 60, 70 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 60, 70 அல்லது 50, 70ன்னு வரலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 60, 70 தான் அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 60, 70 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 1 லாக் ப்ரைஸில் 60, 70 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் நமக்கு 66 பேஸ் பண்ணி நம்ம கெஸிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஏ போர்டில் 66, போன மாதத்தில் ஒரு 66. சரிங்களா? அதுக்கு முன்னாடி மாதம் 66. இதை அடித்து ஒரு நாள் கேப் விட்டு 867, இங்கே ஒரு நாள் கேப் விட்டு 772. அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் ஒரு 66 வச்சுருக்காங்க. ஒரு நாள் கேப் விட்டு இந்த நம்பரில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் நமக்கு இந்த 167லேருந்து நமக்கு 67 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 274லேருந்து நமக்கு 27 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 584 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? 584ல் நமக்கு ஃபஸ்ட்டு பிசி நம்பர் வந்திருக்கு. அடுத்து பிசி நம்பர் தான் வந்திருக்கு. 2 சைடுமே பிசி தான். சரிங்களா? இங்கேயும் 67 பிசி தான், இங்கே 27ங்கிறது பிசி தான். அப்போது 84 அப்படி நம்பர் வர்றதுக்கான
நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 84 அப்படி நம்பர் அடிச்சாங்கன்னா, எந்த எந்த நம்பர்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. 84 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 84 அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு டைம் நம்ம சொல்லியிருப்போம். 29 போன மாதம் அடிச்சதுக்கு சொல்றேன் சரிங்களா. 29 அப்படி நம்பர் கம்பல்சரி நமக்கு வரும். நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. எந்தெந்த நம்பர்ஸு நான் ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன் சரிங்களா. ஸோ அத வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் சரிங்களா. போன மாசத்துல ஃபாலோயிங் நம்பர்ஸே தான் சரிங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க அந்த மாரி பேட்டர்ன் உள்ளத வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 42ங்கிறது இங்க வச்சிருக்காங்க. இந்த நம்பர் வெளிய வரணும் சரிங்களா. ஸோ வெளிய வரணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 84 அப்படி நம்பர் எடுத்திருக்கோம். 67ங்கிறது பிசி தான் வந்திருக்கு. 72ங்கிறது பிசி தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏ போல வச்சுட்டு 248 சரிங்களா. 248 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாரி பேட்டர்ன்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இந்த மாரி உள்ளத நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ நம்ம ரேண்டமா பார்க்கறதுனால, போன மாசம் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. 29 நெனைக்கிறேன். ஃபாலோயிங்ல உள்ளது தான். நம்ம இதில இந்த இடத்துலயும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் நம்பரும் அடுத்து உள்ள அதே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வரும் சரிங்களா. அந்த மாரி நமக்கு நெறைய டைம் வின்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி பார்த்து வைக்கல. ஆனா ஏற்கனவே இருக்கு சரிங்களா. உங்களுக்கு லைவ்ல சொல்றதுனால நான் என்னால டக்குன்னு ஸோ இந்த இடத்துல 1 இருக்கு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 52 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வெளியில 52 வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாரி தான் சொல்றேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு உள்ள வச்சு, நடுவுல வச்சு அப்புறம் வெளியில வைப்பாங்க சரிங்களா. அந்த மாரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 248க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்ன் சொல்றேன். இந்த பேட்டர்ன் தான் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சரிங்களா. ஸோ கால்குலேட்டிங் ப்ளஸ் சார்ட் கெஸ்ஸிங் நமக்கு கரெக்ட்டா இருக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்றேன். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 682 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 682க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 அப்படி நம்பர் பாஸ் ஆயிருக்கும் சரிங்களா. 682க்கு 28ங்க நம்பர் பாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 அப்படிங்கிற நம்பருக்கு 65 நம்பர் பாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 66க்கு 66 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம இது எதனால சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் காமனா வந்திருக்கும். சரிங்களா. 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 0 அப்படிங்கிற நம்பர் காமனா வந்துச்சு சரிங்களா. ஸோ அதே மாரி 6 அப்படிங்கிற நம்பர் காமனா வர்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு சரிங்களா. 66 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. இப்போ இதுவே எதனால சொல்றேன் அப்படிங்கிறத பாருங்க. இங்க இந்த பிசி நம்பர் மட்டும் பாருங்க. இந்த பேட்டர்ன் மேக்கிங் சொன்னோம் சரிங்களா. டோட்டல் பண்ணா 10, டோட்டல் பண்ணா 9, டோட்டல் பண்ணா 8. இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பிசி நம்பர் மட்டும் பாருங்க. 8 2ம் 10, 6 5ம் 11. இங்க உள்ள பிசி 66 வச்சாங்கன்னா 6 6 12 சரிங்களா. ஸோ பிசியில் 66 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 66 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 66 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி மட்டும்தான் சரிங்களா. நாளைக்கான கேசிங்கில் பிசி மட்டும் 66 அப்படி நம்பர் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா. 66ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா 0 60 66 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 66 அப்படி நம்பர் அடித்து ட்ரை பண்ணுங்கள். சரி ஏற்கனவே அடித்த இந்த 669 அப்படி நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸையும் பிசியில்
66 வச்சு பிக் பிளேயர்ஸ் வந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 066 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறவங்க பணம் கட்டி நடந்த விஷயத்த சொல்கிறேன். பணம் கட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்கீங்க. சரிங்களா? அதுலேயுமே நம்ம சொன்ன நம்பர்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நீங்கள் குடுங்க பிரச்சனை இல்ல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப் குரூப்பில வச்சுட்டு நம்ம சொல்ற நம்பர் குடுக்குறீங்க. அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அது எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வின்னிங் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில தான் நம்ம வந்து ஃபாலோ நம்பர் குடுக்குறோம். சரிங்களா? அது உங்க மூலியமா போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுசெய்து நம்ம குடுக்குற ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த பேட்டர்ன்லாம் வச்சுட்டு, பணம் வாங்கிட்டு தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. நம்ம குரூப்ல உள்ளவங்க தான் யாரோ பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அது நல்லாவே தெரியுது. நம்ம குரூப்ல ஆளே பண்ணி, நம்ம குரூப்ல உள்ள ஆளே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கீங்க. நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், பணம் கட்டலாம் யார்ட்டயும் சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் இந்த மாதிரி தான். நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லா பேட்டர்ன் வச்சே தான் சொல்றேன். சரிங்களா? இதில ஒரு விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாரி தான் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அத நம்ப மாட்றீங்க. இதே அமௌண்ட் கட்டிட்டு நம்ம சொல்ற நம்பரே இப்ப அத தான் சொல்றாங்க. அத சொல்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனா, நம்ம சொல்றத நம்ப மாட்றீங்க. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி வருது அதனால தாங்க நான் வந்து இது இது எப்படி வரணும், எப்படி எப்படி வந்திருக்கு, ஃபாலோயிங் நம்பர்ஸ் மட்டும் சொல்றேன். சரிங்களா? இந்த மாரி இது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி இருந்தும் நம்பிக்கை வராம நீங்க காசு குடுத்து எதுக்காக போறீங்க? சரிங்களா? இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ஸிங்க குரூப்பே ஆரம்பிச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால பணம் கட்டி யார்ட்டயும் போகாதீங்க. தயவுசெய்து நம்ம குரூப்ல உள்ள ஆள் தான் அதாவது இந்த நமக்கு சப்ஸ்கிரைபரா உள்ளவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணியிருக்கீங்க. பணம் வாங்கிட்டு பண்ணாதீங்க. நீங்க தனியா நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து குடுத்த மாரி கூட குடுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லாரும் வின்னிங் பண்ணணும் ஃபாலோ பண்ணி. அவ்வளோதான் என்னுடைய மைண்ட் செட்டு. மத்தபடி பணம் வாங்கிட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரிங்களா? அ நீங்களுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் வின்னிங் வாங்க தான் போறீங்க. சரிங்களா? அது எதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி அதெல்லாம் உங்கள தாங்க சொல்லணும். ஏன்னா நான் குடுக்குற நம்பரே தான் சொல்றாங்க அவங்க. அப்ப நான் குடுக்குறத அவரு அந்த அளவு நம்பி தான் அந்த மாரி பண்றாங்க. நான் வந்து ரைட்டுன்னு சொல்ல வரல. நீங்க வந்து நம்பாம அதே நம்பரே இன்னொருத்தவங்கள்ட்ட காசு குடுத்து வாங்குறீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. நான் குடுக்குறத நோட் பண்ணி வச்சுக்கங்க. வராம இருந்தா பாருங்க. எத்தன நாளாலுமே நீங்க நெனச்சு பாருங்க. நான் குடுத்த ஃபாலோயிங் நம்பர் என்னைக்காச்சும் மிஸ் ஆயிருக்கா? டெய்லி கெஸ்ஸிங்க விட்டுருங்க. சரிங்களா? ஃபாலோயிங்ல தான் நம்ம முக்கியமா ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்து வர அன்னைக்கு நம்ம வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, என்னைக்கு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வீடியோ போடும்போது, ஒவ்வொரு பேட்டர்ன் சொல்லும்போது எழுதி வச்சுக்கங்க. நானே மறந்துட்டா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஸோ, அதனால மிஸ் பண்ணாம நம்ம சொல்ற ஃபாலோயிங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கங்க. அ அவங்க ஒரு சில பேர் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க சேராம இருந்துக்கங்க. அதுதான் என்னுடைய குறிக்கோள். சரிங்களா? ஆனா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட பேசுறவங்க வந்து இது மாரி நீங்க குடுத்த கெஸ்ஸிங் குடுக்குறாங்க. அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் உங்களுக்கு நீங்க ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானே குடுக்குறேன். அத வாங்கி நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்றது, வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுசெய்து பணம் வாங்கிட்டு இந்த மாரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கார்ட் நம்பர் சொல்றேன் பார்த்துக்கங்க. சப்போர்ட் கார்ட் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா 465 இங்க நமக்கு 628ன்னு அடிச்சிருக்காங்க. 628க்கு 682 1 நாள் கேப் விட்டு நமக்கு 645 1 நாள் கேப் விட்டு 922. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இங்க நமக்கு 628 645 922. ஸோ இது காமனா பாருங்க. சி போர்டு 2 1 0 அப்படியே நமக்கு க்ளூ மாரி வந்திருக்கு. சரிங்களா? 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு. 682, 465 ஸோ இந்த நம்பர்ஸும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதில இன்னொரு வாய்ப்பு சின்ன 46க்கு ஒரு 46. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 82க்கு 82. நெக்ஸ்ட்டு 9 2ன்னு இருக்கு ஃபர்ஸ்ட்டுங்களா? 46க்கு 46, 82க்கு 82, லாஸ்ட்ல 92. இங்க 4 6 8 2 சரிங்களா? ஸோ நமக்கு 8 2 பிசி 46ங்கிறது நமக்கு ஏபி 2 9ங்கிறது ஏசி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ ஏசி வந்துச்சுன்னா, இங்க நமக்கு 928ன்னு இருக்கு. அப்போ 229 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எடுத்து ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னால சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, இந்த 071 நெக்ஸ்ட் 66 வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஒரு நம்பர்ஸ் சரிங்களா? பிசி மட்டும் 66 எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.